வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் திருச்சபையின் உயிரும் ஆவியும் ஆன தூய ஆவி இறங்கும் பெருவிழா இன்று திருச்சபையின் பிறப்பு நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த தூய ஆவியின் தினத்தில் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் உள்ளத்திலும் ஆவியின் புதுமை மலர்வதாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஜெபம். தூய ஆவியே, இன்றைய புதிய நாளில் என் இதயத்தின் வாசலை திறந்து வைத்துள்ளேன். நீர் எங்கு இருக்கின்றீரோ அங்கு ஒளியும் அமைதியும் நிறைகின்றது. இன்று நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீர் என் வழிகாட்டியாக என் துணையாக இருப்பாய் என்று நான் நம்புகின்றேன். நீர் வந்த நாளில் உலகம் மாற்றமடைந்தது. இன்று நீர் என் உள்ளத்தில் இறங்கும் போது எனது வாழ்க்கையும் என் எண்ணங்களும் என் முடிவுகளும் புதிதாக பிறக்கட்டும். தீயாய் எரியும் அன்பாக, தூய்மையாய் ஒளிரும் உண்மையாக, அமைதியாய் அழகுறும் ஆவியாய் என் உள்ளத்தில் எழுந்து வா. பரிசுத்த ஆவியே, இன்றைய நாளில் எனக்குள் ஒளிந்திருக்கும் பயங்களை நீக்கி உண்மையாய் நடக்க அருள் செய்யும். இன்றைய தினம் ஒரு புதுமை நாள் ஆகட்டும். உமது ஆவியின் அருளால் நிறைந்த ஒரு ஆசீர்வாத நாள் ஆகட்டும். ஆமேன். இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய் மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையில் இருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு.
என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி. ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடம் இருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம் 15 முதல் 16 மற்றும் 23 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள்.
அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நிறைவூட்டுவார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பெருவிழா நம்மை ஒரு புதிய உண்மையுடன் நிறைத்துக் கொள்கின்றது. தூய ஆவி நம்மில் வாழ விரும்புகின்றார். அந்த முதல் நாள் பங்கு சபை தூய ஆவியால் தீ பற்றியது போல இன்றைய சபையும் நாமும் தூய ஆவியால் மாற்றமடைய வேண்டிய நேரம் இது. தூய ஆவி நம்மில் ஒளிந்திருக்கும் பயத்தை அகற்றுகின்றார், நம்மை வழி நடத்துகின்றார், எதையும் புரிந்து கொள்ளும் ஞானத்தை கொடுக்கின்றார். பொறுமை, அன்பு, அமைதி போன்ற ஆவியின் கனிகளை நமக்குள் வளர்க்கின்றார். நாம் தூய ஆவியை நோக்கி, தூய ஆவியே, எனது உள்ளத்தை, என் குடும்பத்தை, என் சமூகத்தை உம்முடைய ஆற்றலால் புனிதம், ஞானம், ஒளி, தெளிவு, தைரியம் அனைத்தையும் அருள்வாயாக என்று கேட்போம். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.